மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே ஒவ்வொன்றாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வருகிற வாரம் என்ன மாதிரி பலன்கள் காத்துட்டு இருக்கு, என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபி நாயகம் பக்தி தமிழ் நேரம் கோடான இருக்கும். இன்னைக்காக சார் என்ன சொல்றாரு சார், இந்த மாத தொடக்கத்தில் இருக்கும் செப்டம்பரில். ஸோ இந்த 15-10 நாளுக்கு எப்படி என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுது சார்? எல்லையோட பகுதியில் மிகப்பெரிய மழை காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் இந்த 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே மழை வரும். சில புயல்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். சில கடல் அலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆந்திரா இல்லை கேரளா அது மாநிலத்திலையும், அது இல்லாமல் அதில் பார்டராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள் முழுதுமே மழைகள் இருக்கும். 2 இடத்துல தண்ணீர் தேக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மற்றபடி பிரச்சனை இல்லை. அதிகமான மழைகள் எதிர்கொள்ளக்கூடிய காரணம் இந்த மாதத்தில் இருக்குது. முக்கிய மந்திரியோட பேச்சு ஒரு குழப்பம் ஏற்பட போகுது. அதில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு மந்திரிக்க ஒரு பிரச்சனையாக ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். எதிர்கட்சிகள் குழப்பம் ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டு ஒரு நிலைமைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு கிரானம் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரானத்தோட முடிவு நல்லாயிருக்கும். இந்த கிரானம் முடிஞ்சு உலக அளவில் ஒரு சின்ன மாற்றங்கள், ஒரு சின்ன முடிவுக்கு வரான திரும்பியும் பிரச்சனை இருக்கான ஒரு முடிவுக்கு வர்றதை பார்க்கலாம். பல நாடுகள் சேர்ந்து அதுக்கான வழி பண்ணுறப்போ அமெரிக்கா இன்னொரு நாட்டுக்கும் ஒரு வரியை வைக்க போகுது. அது ஒரு பிரச்சனையாக போகுது. திரும்பி இந்தியாவுக்கும் அமெரிக்கா சின்ன குழப்பங்கள், அவர் நட்பு முறை தேர்னாலும் சின்ன குழப்பங்கள் இருக்கும். இந்த விசா எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறப்போகுது. இந்த விசா வாங்குறது, விசாவோட வழி ரேட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பள்ளி கல்விகள் துறைகள் இதில் சில விலைகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படப்படுது. இந்தியர்கள் வழியாக சின்ன பிரச்சனைகள் போய் அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அங்கே ஒரு மினிஸ்டராக இருக்கிற அரசியல்வாதி அவர் அப்படியே சரண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். வெளிநாட்டில் ஒரு வெள்ளையர் கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம், அதே மாதிரி நார்த்தில் இன்னொரு ஸ்டேட்லேயும் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் சின்ன இடத்துல கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஆலயத்தில் ஒரு கூட்டம், அது ஒரு கொஞ்சம் நெரிசல் பிரச்சனைகள் ஏற்படுறதை திரும்ப பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி பற்றி கவலை இல்லை. ஜிஎஸ்டியில் இன்னும் கொஞ்சம் குறைக்க, இன்னும் அடுத்த வருஷம் முக்கால்வாசி குறைச்சிருவாங்க. நிறைய குறையதை நம்ம பார்க்கலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐடி திரும்ப இந்த டிசம்பரில் நவம்பருக்குள்ளே வேலை பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மிகப்பெரிய பணக்கார் இல்லைன்னா செல்வந்தராக இருப்பார். அவரோட வழியில் ஒரு சின்ன ஸ்கேம் திரும்ப மாட்டிக்கும். அந்த ஸ்கேம்னால பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சார், அதே மாதிரி இந்த வருகிற இந்த மாதத்தில் நிலை, இந்த கோல்டு சில்வர் இதனுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? நம்ம சொன்ன மாதிரியே 11,000 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் இந்த மண்டே டியூஸ்டே எல்லாம் கொஞ்சம் குறையலாம். ஆனால் இன்னும் ஏறத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. 12,000 போய்டும், 160 வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க மக்கள். இப்போ 9ஆம் தேதி இந்த சந்திரகிரகனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? 25ஆம் தேதி நல்லாயிருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் மந்த், அதாவது அக்டோபர் மாதம் தான் இந்த ஷேர்ஸ் நம்பி இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி அதனுடைய பூம் எந்த அளவுக்கு இருக்கும்? நவம்பர் டிசம்பர் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல். ஆனால் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதோட வலுவை நம்ம பார்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு வாழ் மக்கள் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி சின்ன லேண்ட், அந்த ஐலாண்ட் அந்த மாதிரி ஏரியா பகுதிகளெலாம் என்ன மாதிரி நிகழ்வுகள் காத்துக்கிட்டு? வெப்பம் அதிகமாக கூடும். இந்தோனேஷியாவில் தண்ணி உள்ள வரதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஆனால் மலேசியா சிங்கப்பூர்லலாம் வெப்பம் கூடுறதுனால மழை பெஞ்சினே இருக்கும். நவம்பர் 2 வரைக்குமே மழை இருக்கு அவங்களுக்கு. சார், அதே மாதிரி தொடர்ந்து இந்த வெளிநாட்டில் விஷயங்கள், இப்போ இந்த போர் இந்த மாதிரி சூழல்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த சந்திரகிரகனுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும். இப்போ மாற்றம் இருக்குது, கொஞ்சம் குறையும். இருந்தாலும் அடுத்த வருஷம் விலைவாசிகள் இன்னும் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் ஏறும். சரி, இந்த காசா இந்த மாதிரி பகுதிகளில் போர்லாம் நடந்த பகுதிகளில் உக்ரைன் இந்த மாதிரி இடங்கள்லாம் மக்கள் ரொம்பவே சஃபராக இருக்காங்க. அவங்களுக்கூட நல்ல காலம் எப்போ வரும்? 2027 18 குறைஞ்சு எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேஞ்சஸ் சொல்லுவாங்க. சார், மழையோட நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த மாதம் கொஞ்சம் நவம்பர் 18 24 அதிகமானால் டிசம்பர் எதிர்பார்க்க வேணாம். அப்படி அதிகமாகலைன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே பெரிய மழை காத்திருக்கு. இப்போ சென்னை பகுதிகளில் என்ன மாதிரியான 3 நாளாக தொடர்ச்சியான மழை இருக்கும். அது நிறைய பெருவெள்ளம் அந்த மாதிரி பாதிப்பு. பெரிய வெள்ளம் சென்னை, ஆந்திரா, கேரளா இந்த இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது. அது நவம்பர் மாதம். இந்த மாதம் அதிகமாக ஆச்சுன்னா கொஞ்சம் குறையலாம். ஸோ அதே மாதிரி இந்த அரசியல் சூழலில் சில குழப்பங்கள்லாம் நிலவரும், சில மாற்றங்கள்லாம் இங்கே இருக்கும் அங்கே போவாங்க, அந்த மாதிரி சூழல் சொன்னீங்க. அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் சார்? ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு மிகப்பெரிய புள்ளி மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறோம், பாருங்கள்.
கண்டிப்பாக சார். சார் நேர இதுவாக இருக்கிறதுனால சில கேள்விகள் கேட்க முடியல. இன்னும் அடுத்த பதிவில் வந்து ரொம்ப விரிவாக விளக்கமாக வந்து இல்லை 2026 பற்றி ஃபுல்லாக சொல்லிடுவோம். கண்டிப்பாக சார். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிப் நேயர்களும் கோடானு கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம். வணக்கம்.